கால் மேல் கால் அன்பில் மகேஷுடன் சென்று நிதி கேட்ட கனிமொழி முதலில் அதை பண்ணு விரட்டிவிட்ட டெல்லி படு வைரல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினாலே போதும் தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணி எம்பிகளை பிடிக்க முடியாது. குறிப்பாக நாடே ஒரு திசையில் சென்று கொண்டிருக்க இவர்கள் மட்டும் தமிழக மக்களை ஊடகங்கள் மூலம் வேறு திசையில் காட்டிக் கொண்டிருப்பதாக பல ஆண்டுகளாக கடும் விமர்சனம் எழுந்து வருகிறது. இந்த நிலையில்தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வழக்கம் போல இந்தியா கூட்டணி எப்படியாவது டெல்லியில் தமிழக எம்பிகள் கடுமையாக தமிழ் மக்களுக்காக உழைத்தார்கள் என்பது போன்ற செய்தி வர வேண்டும் என திட்டம் போடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை தொடர்பு கொண்ட கனிமொழி, வாருங்கள் நாம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2000 கோடி நிலுவைத் தொகையை பற்றி கேட்போம். நான் நமது கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து வருகிறேன் என உறுதிமொழி கொடுத்தார். உள்ளே சென்றவர்கள் தர்மேந்திர பிரதானை சந்தித்து, ஐயா, எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பங்கு SSA தொகை 2159 கோடி இருக்கு, தொடர்ந்து அது நிலுவையில் இருக்கு, இதை எங்களுக்கு வழங்க வேண்டும் என அன்பில் மகேஷ் பேச, உடனே கனிமொழி தன் டெல்லி பவரை காட்ட அவரும் கொஞ்ச நேரம் விளக்கம் கொடுத்தார். அடுத்தது திருமாவளவன், அதன் பிறகு ஜோதிமணி என பேசினார்கள். ஆம், உள்ளேனையா என்ற பாணியில் வழக்கம் போல ராமநாதபுரம் MP நவாஸ்கனி கொரியர் பாய் போல சற்று அமைதியாக வேடிக்கை பார்த்திருக்கிறார். இறுதியில் கிளம்பும் முன்னர் எங்களுக்கு நிதி வந்துருமில்ல என கேட்க, அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முக்கியமான 2 விஷயங்களை குறிப்பிட்டு நாகரிகமாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் மத்திய கல்வி அமைச்சகமோ இவர்களை விரட்டிவிட காத்திருக்கிறது. இது குறித்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரியிடம் கேட்டபோது, கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் ஏன் எங்களுக்கு SSA தொகை முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ராஜ்யசபா திமுக MP வில்சன் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அப்போதைய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூர்ண தேவி, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை, மேலும் PM ஸ்கூல் தொடங்க மாநிலத்தில் அனுமதி கொடுக்கவில்லை, அப்படி இருக்கையில் எந்த விதிமுறையையும் பின்பற்றவில்லை, அத்துடன் அனுப்பிய பணமும் செலவு செய்யாமல் இருந்தது, எனவே எப்படி பணத்தை விடுவிக்க முடியும் என தெளிவாக பதில் கொடுத்தார். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மாநிலத்தில் எதையும் சரி செய்யாமல் அதே பழைய கோரிக்கையை கொண்டு வந்து மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சரையும் கூட்டிக் கொண்டு வந்து கோரிக்கை வைக்கிறார்கள். விதியை மாநிலத்தில் திருத்தாமல் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என தெளிவாக என்ன நடந்தது என விலாவாரியாக விளக்கியிருக்கிறார். இதன் மூலம் வெறும் அடையாள அரசியலை மட்டுமே தமிழகத்தில் இருந்து சென்ற திமுக கூட்டணி செய்வதும், தமிழக மக்களுக்கு உண்மையில் நலனில் அக்கறை இருந்தால் மாநிலத்தின் புதிய விதிகளை அமல்படுத்தவும் அதன் பிறகு டெல்லிக்கு வரட்டும் என விரட்டியடிக்காத குறையாக வெளுத்து வாங்குகின்றனர் டெல்லி வட்டாரங்கள். வழக்கம்போல் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக கூட்டணி எம்பிகள் வாசலில் கோஷம் போடுவது, வெளிநடப்பு, மத்திய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைப்பது என கடந்த 5 ஆண்டுகளை எப்படி கடத்தினார்களோ அதே பாணியில் இப்போதும் தங்கள் வேலையை தொடங்கியிருக்கின்றனர். போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.